வணக்கம், நான் உங்கள் அங்கையர்கண்ணி. நாம் இன்றைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக ரொம்பவே ஹெல்தியான எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்காம செய்யக்கூடிய அருமையான சிவப்பு அவல் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது அவல் கேசரி செய்கிறதுக்கு நான் ஒரு 3/4 கப் அளவு அவல் எடுத்துருக்கிறேன். அதை மிதமான சூட்டில் அடுப்பை வச்சுட்டு கொஞ்சம் முறுமுறுப்பாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். நல்ல வாசனை வரும் வறுத்து சேர்த்தோம்னாக்கா. சிவப்பு அவல் அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. இப்போது நான் ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக. அதுவும் லேசாக வறுபடட்டும். அவல் கொஞ்சம் முறுமுறுப்பாக ஆயிடுச்சுனாக்கா நம்ம அரைக்கும் பொழுது நல்ல மாவு நல்லா அரைப்படும். இப்போ நல்லா வறுபட்டதும் அதை லேசாக ஆற விட்டுட்டு அதன் பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க வேண்டியது தான். நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும். பேன் அடுப்பில் வச்சாச்சு. இப்போது கொஞ்சமாக இதில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின முந்திரி பருப்பு மற்றும் காய்ந்த திராட்சையை சேர்த்துக்குவோம். இப்போ இதை நெய்யில் வறுத்து எடுத்துக்கணும். நல்லா பொன்னிறமாக ஆகணும். காய்ந்த திராட்சை நல்லா உப்பி வரணும். நல்லா சிவந்து வந்ததும் நாம் இதை தட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா வறுபட்டதும் நம்ம இதை எடுத்துடலாம். அடுத்து அதே நெய்யில் நம்ம பொடிச்சு வச்ச அவல் பொடியை சேர்த்துக்கலாம். அதை லேசாக நெய்யில் வறுத்துக்கலாம். இது போல் வறுக்கிறதுனால நல்ல வாசமாக இருக்கும் நமக்கு. இப்போ இது நல்ல மாவில் கலக்கிற மாதிரி நெய் கலந்து விட்டுக்கணும். அடுத்து இது வேகிறதுக்கு நம்ம 2 கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். அவலுங்கிறதுனால உடனே நமக்கு வெந்துடும். தண்ணீர் சேர்த்துட்டு கட்டிகள் ஆகாமல் நல்லா கலந்து விடணும். இந்த அவல் கேசரி நாம் ஒரு 5 நிமிடத்தில் செஞ்சிடலாம். நமக்கு அவலை வறுத்து பொடிக்கிற நேரம்தான். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இனிப்பு செய்யும்போது எப்போவும் உப்பு சேர்ப்போம் இல்லையா, இது இனிப்பு சுவையை கொஞ்சம் தூக்கலாக காட்டும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போவே நல்லா வெந்து வந்துடுச்சு அவல். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 3/4 கப் அளவு வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் தூள் வெல்லம் சேர்க்கிறேன். கட்டி வெல்லமாக இருந்ததுன்னா அதை கொஞ்சமாக தண்ணீர் விட்டு கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கணும். தூள் வெல்லம்ங்கிறதுனால நாம் அப்படியே கலந்து எடுத்துக்கலாம். இப்போது எதுவுமே நாம் ஃபுட் கலர் சேர்க்கலை. இதில் தூள் வெல்லம் சேர்க்கிறதுனால இதுவே நல்ல கலராக வந்துடுச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்க வேண்டியது தான். ஏற்கனவே அவல் நல்லா வெந்திருக்கு இல்லையா, அதனால் வெல்லம் இதில் நல்லா கலந்தால் போதும். ஏலக்காய் சேர்த்துருக்கோம், அதனால் நல்லா கமகமன்னு வாசனை இருக்கும். இதில் ரொம்ப நெய்யும் நமக்கு தேவையில்லை. இப்போது நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு காய்ந்த திராட்சை நம்ம சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக இப்போது நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட வேண்டியது தான். அவ்வளவுதாங்க. பாருங்கள், இப்போவே நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது இல்லையா. நமக்கு ஒரு 10 நிமிடத்தில் இந்த அவல் கேசரி தயாராகிடும். கிருஷ்ண ஜெயந்திக்கு நாம் நிறைய பலகாரங்கள் செய்வோம் இல்லையா. அப்படி செய்யும் பொழுது இது போல் ஈஸியாக நம்ம கிருஷ்ணருக்கு பிடிச்ச அவலில் கேசரி செஞ்சோன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். அதுவும் எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்காம ஹெல்தியான சிவப்பு அவல் பயன்படுத்தி நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா. நீங்களும் இது போல் அவல் கேசரி செஞ்சு கிருஷ்ண ஜெயந்திக்கு வழிபடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய
சத்தான உணவுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.